படுபாவி துரோகி ஓடி வந்து என்னுடைய சரதேவி பூஜை எடுத்து விட்டீர்களே. இப்ப எதுக்கு வந்துக்கிறீங்க? நீங்களா நீங்களா அந்த அடவடி உள்ள அந்தருக்கு வரும் உங்களை பார்த்தால் அது ஒரு அதாவது நீங்கள் அந்தரர்கள் உரைக்கின்றீர்கள் ஒரு யாகத்தை பூர்த்தி செய்வான தவிர அந்த யாகத்தை அவன் கெடுக்க மாட்டான் யாராயிருந்தாலும் ஒரு பிராமணன். அதனால நீங்கள் யுத்த பிச்சைக்கு வந்துகிறீங்களா? உங்களை பார்த்தா எனக்கு சந்தேகமாகுது. அதனால கிராமர் ஓட்டுவான் பச்சை மூஞ்சி பையன் அவனை ஏசாங்க தெரியா மகாராஜா கூட பிராமணரா நீ கை நிட்டு நல்லா நல்லா அது பக்கம் திருப்பி அந்த பக்கம் திருப்பி இருக்கிறது இந்த கையிலே கரத்திலே இருக்கும்படியான காய்ப்பு எதனால வந்தது சொல்லு. பிராமணன் சொன்ன பிராமணன் சொன்ன எதனால இந்த காய்ப்பு வந்தது? லட்சமாரி போச்சு பாரு. நீ தவறு செய்தா யாரும் நினைக்க சொல்ல மாட்டாங்க. நாங்க தவறு செய்தா அப்ப நீங்கள் பிராமணர்கள் புரோகிதி செய்ய போகும்போது கர்ப்பையை திருத்தி அதனால வந்த கார்ப்பு இந்த கரத்தில் உள்ள கரத்திலே இருக்க முடியாத காய்ப்பு நீ சொன்னியே அது பொய். இந்த கரத்தில் உள்ள காய்ப்படா அது விந்தை சிலை பிடிக்க தேவைப்படா. சிலை என்றால் வில்லு. வில்லை பிடித்து
எதிராளிகளை வெல்லும் திறமை உனக்கு இருக்குது. யாரு இந்த கையில அவனுக்கு வில்லு புடி தர 50 அடிப்பாங்க சித்தமா. அது மட்டும் இல்லாம அந்த பக்கம் திரும்பி காமி அங்கே இருக்கட்டும். அந்த பக்கம் திரும்பி கேக்குனி இந்த தோலிலே பார், தோல்ல ஆமா இந்த தழும்பு யாரால வந்து அது எதனாலன்னு சொன்னா நாங்க ஒரு விஷயத்துக்கு போவோம். இப்ப கருமாதிக்கு வந்தோமா, அங்க என்னென்ன வைப்பாங்க, காய்கறி பதார்த்தம், அந்த காய்ப்புன்னு சொல்லி தோலிலே பச்சை முதலை கொண்டு போன காய்ப்பு. ஏய் ஆனா தோலில் அம்புடா தோலி தோலிலே அம்புராதுரை வைத்துக் கொண்டு அந்த அம்புராதுரை ஆமா கடை முடியானா